இன்னைக்கு நம்ம அரக்கன் ஃபால் ஆஃப் த ஹல்க்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். கேலக்டஸ் தான் இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்குனது அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட கேலக்டஸ் எவ்வளவு சக்திகளை உள்வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்குக்கு வரம்பே கிடையாது. கேலக்டஸ் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சக்திகளை கேலக்டஸ் எல்லாம் உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட ரெட்டுகளுக்கு கோவம் வந்து கேலக்டஸை பத்தி இவ்வளவு பெருமையா சொல்ற, என்னோட சக்திகளுக்கு எதிராக கேலக்டஸால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு கேலக்டஸோட சக்திகளுக்கு சரிக்கு சமமா நானும் ஈடு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரெட்டுகளுக்கு அங்க இருக்க செவத்தை கையால குத்தி உடைக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட இந்த விஷயத்துல இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாம்புகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட கேக்குறாரு. பதிலுக்கு ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட கடந்த காலத்துல ப்ரூஸ் பேனரை நான் பைத்தியமா இருந்தேன் அப்படின்னு அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒண்ணு உங்ககிட்ட சொன்னுச்சுன்னு என்கிட்ட சொன்னீங்க. அப்போ கடந்த காலத்துல ஹல்க் என் கூட எனக்கு விசுவாசமா இருந்தாரா அப்படின்ற மாதிரி ஹல்க் தனக்கு தானே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்க இருந்த ரெட்டுகளுக்கு அவர் பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து அந்த போனை ப்ரூஸ் பேனர் கிட்ட கொடுத்து, இந்தாங்க ப்ரூஸ், உங்களோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்களையும் நம்ம கூட உதவிக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டுகளுக்கு அவர் கையில வச்சிருந்த போனை ப்ரூஸ் பேனர் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த பக்கம் பாம்புகளுக்கு அவர்கிட்ட ப்ரூஸோட பையன் ஸ்காரை கூப்பிடுங்க அப்படின்னு இந்த பக்கம் பாம்புகளுக்கு சொல்றாரு. அப்போ நம்ம ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எனக்கு ஃபேமிலின்ற ஒண்ணே கிடையாது அப்படின்னு ப்ரூஸ் அவங்க கிட்ட சொல்ல, அப்போ திடீர்னு ரெட்டுகளுக்கு அவர் கையில வச்சிருந்த போன்ல இருந்து வித்தியாசமான சிக்னல் வர ஆரம்பிச்சு ரெட்டுகளோட கையில இருந்த போன்ல இருந்து பெட்டி ரோஸோட உருவம் மட்டும் அதுல தெரிய ஆரம்பிக்குது. பெட்டி ரோஸை பார்த்ததும் ப்ரூஸ் பேனர் கிட்டத்தட்ட குழப்பத்துக்கு ஆளாயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே குழப்பத்தோட ப்ரூஸ் பெட்டி ரோஸை பார்த்து, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னீங்களே, இவதான் என்னோட பொண்ணான்னு கேக்குறாரு. பதிலுக்கு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட, இல்ல இவ உங்களோட பொண்ணு இல்ல ப்ரூஸ் பேனர், இவ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கா, இவ பேரு பெட்டி ரோஸ் அப்படின்னு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ரெட்டுகளோட கையில இருந்த போன் மூலமா இவங்க கிட்ட ஒரு தகவலை சொல்றதுக்காக வந்த பெட்டி ரோஸ் திடீர்னு அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போ ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட அவளோட வரலாறு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவ பேரு தண்ட்ரா, ஆண்களும் பெண்களும் ஒன்னா சேர்ந்து போர் நடக்கிற காலகட்டத்திலிருந்து வந்தவ. அவளுக்கும் ஹல்க்குக்கும் ஒரு தடவை சண்டை வந்துச்சு. ஆனா அந்த சண்டையில ஹல்கால அவளை வீழ்த்தவே முடியல. அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளும் கூட. அவ ஒரு தடவை ஹல்க அடிச்சு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டா. ஆனா அவளோட நோக்கம் என்னன்னா, அவளுக்கு அப்புறம் அவளை விட திறமையான வாரிசை பெத்தெடுக்கணும் அப்படின்றது அவளோட வாழ்க்கையோட லட்சியமாவே இருந்துச்சு. ஹல்க்கு கூட சேர்ந்து சண்டை போட்டதுல ஹல்கோட திறமையை பார்த்து அவளுக்கு ஹல்க்கு மேல ஆசை வந்து ஹல்க்கு முத்தம் கொடுக்குறா. அப்போ ஹல்கோட உடம்புக்குள்ள இருந்த செல்ஸ் அவளோட வாய் வழியா அவளோட உடம்புக்குள்ள போய் அவளோட டிஎன்ஏவோட கலந்து இதனால அவ கர்ப்பமாயிடுறா. அவ கர்ப்பமானது மட்டும் இல்லாம அவ நினைச்ச மாதிரியே ஒரு திறமையான வாரிசை பெத்து எடுக்கிறா. அந்த வாரிசு தான் சாவேஜ் சீகல் அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவங்க கிட்ட சொல்றாரு. அப்போ ப்ரூஸ் பண்ண ரெட்டுகளுக்கு கிட்ட, நீங்க சொல்றது உண்மைதானா, என்னோட கனவுல இது மாதிரி ஒரு தடவை வந்திருக்கு, நான் அதை சாதாரண கனவு தானே அப்படின்னு விட்டுட்டேன், ஆனா நீங்க இப்ப சொல்றப்போ என்னோட கனவுல வந்த எல்லாமே உண்மைதானா அப்படின்னு ப்ரூஸ் பண்ண ரெட்டுகளுக்கு கிட்ட கேட்க, பதிலுக்கு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பண்ணர் கிட்ட, நான் அவளை பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன், அவளை பத்தின நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ப்ரூஸ், அதுல ஒண்ணு அவங்க கிட்ட சொல்றேன். ஒரு தடவை அவங்க அவங்களோட டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு டைம் மிஷினை உருவாக்குனாங்க. நம்ம கிட்ட இப்ப இருக்கிற டெக்னாலஜி மாதிரிலாம் அவங்க கிட்ட இல்ல. அவங்க கிட்ட இருந்தது ரொம்ப ரொம்ப பழைய டெக்னாலஜி. அவங்க ஒரு டைம் மிஷினை உருவாக்குனது மட்டும் இல்லாம அவங்க நினைச்ச மாதிரியே அவங்க உருவாக்குன டைம் மிஷின் வேலை செய்யாம போயிடுது. அவங்க உருவாக்குன அந்த டைம் மிஷின்ல என்ன ரிப்பேர் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி சரி செய்யணும் அப்படின்ற அளவுக்கு கூட அவங்க கிட்ட டெக்னாலஜி இல்ல. இருந்தாலும் அவங்க அவங்களோட முயற்சியை கைவிடாம அவங்க உருவாக்குன டைம் மிஷினை வச்சு அவளை டைம் டிராவல் பண்ண வச்சாங்க. அப்படி அவ டைம் டிராவல் பண்ணி தான் 21 செஞ்சுரியில மாட்டிக்கிட்டான். 21 செஞ்சுரியில இருக்க ரீட் ரிச்சர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவளை திருப்பி அவளோட டைம்லைனுக்கே அனுப்ப முடியாம போயிடுச்சு. அப்போ 21 செஞ்சுரியில இருந்த அவ எதிர்காலத்தோட பேச நினைச்சு அவ சொல்ற எல்லாத்தையும் ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறதுனால எதிர்காலத்துல இருக்கவங்க இவளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு தெரிஞ்ச எல்லா செய்திகளையும் அவளே பேசி ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணி ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல அடியில புதைச்சு வச்சிடறா. அப்போ நான் லீடரோட சேர்ந்து இருந்ததுனால அவ பாலைவனத்துல புதைச்சு வச்சு அவ சொன்ன மெசேஜை கவர்மெண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லீடரோட டீம் அவளோட மெசேஜை கண்டுபிடிச்சிடறாங்க. லீடர் அவளோட மெசேஜை கண்டுபிடிச்சதும் அவளை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ லீடர் அவளை தன்வசப்படுத்துறதுக்காக அவளை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போ நான் அவங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸை வச்சு அவளை தேடி கண்டுபிடிச்சேன். அவளை நான் முதல்ல சந்திக்கும் போது எங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய சண்டையே வந்துச்சு. அந்த சண்டையில அவ கிட்டத்தட்ட என்னோட மண்டையை அடிச்சு உடைச்சிருப்பா அப்படின்னு ரெட்டுகளுக்கு ப்ரூஸ் பேனர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 3 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.